வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். பயபக்தியோட இருக்கணும், கொஞ்சம் பேசாம ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். ரைட்டா? லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். லூக்கா 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும். புதிய ஏற்பாடு, பேஜ் நம்பர் 78. கொஞ்சம் பேசாம சரி வாசிக்கலாமா? அப்பொழுது அந்த சரி படிச்சு முடிச்சுட்டு கேள்வி கேட்பேன். பதில் சொல்றவங்களுக்கு ரொம்ப நாளா இருக்கிற எரேசர் ரொம்ப நாளா இங்கே இருக்குது, அதனால அது கிஃப்டா கொடுக்க போறோம் கிறிஸ்துமஸ். ரைட்டா? லூக்கா 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவரை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவளை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரமசேனின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஜோக் ஓகே, காமெடி முடிஞ்ச உடனே சிரிக்கணும். காமெடி முடிஞ்ச உடனே நான் சொல்லிடுறேன் எப்போ முடிஞ்சிச்சு. ஒரு பெரிய பிசினஸ் மேன் இருந்தார். லைட் கடை, நிறைய பிரான்ச்லாம் இருக்கும்ல, நிறைய பிரான்ச்லாம் இருக்கும், நிறைய கடை வச்சிருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, 50% தரலாம், இன்னும் பிசினஸ் நிறைய பண்டிகை நாள்லாம் வருது, நிறைய வியாபாரத்தை பெருக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு 50% தள்ளுபடி, 50% ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஒரு பிரான்ச்ல அவர் 8வது உட்காந்து பார்க்கும்போது நிறைய இடத்துல இருந்து நிறைய சேல் ஆயிட்டு பணம் வந்துட்டே இருக்குது. ஆனா ஒரு கடையில இருந்து மட்டும் பணம் வரவே இல்லை. இருக்கிற வந்த வருமானம் நின்றுச்சு. இவருக்கு ஒரே ஆச்சுன்னா இவ்வளவு பெரிய ஆஃபர் போட்டிருக்கிறோம், ஒரு கடையில மட்டும் பணம் வரவே மாட்டேது, சேல்ஸ் ஆகவே மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா போய் பிசினஸ் டைம் சாயங்காலம் இருக்கும், ஒரு 7-8 மணி அந்த டைம் நிறைய பிசினஸ் நடக்கும். அப்ப நம்ம போனா அது என்ன பிரச்சனை சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு ராத்திரி 8 மணிக்கா போனா பார்த்தவருக்கு ஒரே ஷாக்கு. அந்த லைட் கம்பெனில லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருக்கு, ஒரே இருட்டா இருக்குது. போய் அந்த மேனேஜரை பிடிச்சி கேட்டாரு, அறிவில்லையாடா, இப்ப பிசினஸ் டைம் இந்த டைம்ல போயிட்டு இப்பதான் வியாபாரம் நடக்க வேண்டியது, இது மாதிரி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு கேட்ட போது, சார் நீங்க தான் சொன்னீங்க 50% ஆஃப்னு, அதனால 50% லைட் நான் ஆஃப் பண்ணிட்டேன், அதனால ஜோக் சார் 50% லைட் ஆஃப் பண்ணிட்டேன், நீங்க தானே ஆஃப்னு சொன்னீங்க, அதனால ஆஃப் பண்ணிட்டேன், அதனால கடல் லீவுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வர மாட்டான் சார், இதுக்கு மேல நான் என்ன பண்றது, நான் என் மேல தப்பு இல்லையே சார் சொன்னாங்க. ஆமா, உன் மேல தப்பு இல்லப்பா, உன்னை வேலைக்கு எடுத்துனா என் மேல தான் தப்பு, தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு போயிடு அப்படின்னா ஜோக்கு முடிஞ்சிச்சு. நிறைய நேரம் இப்படிதான் நம்ம வாழ்க்கையில நிறைய தவறான புரிதல்ல போய் மாட்டிப்போம். சரி, இப்ப கேள்வி கேட்கலாமா? எரேசர் கொடுக்கிறதுக்கு கேட்கலாமா? இயேசப்பா பூமியில பிறந்தது 3 காரியங்களை சொன்னாங்க. 1, பிதாவாகிய தேவனுக்கு மகிமை, 2வது பூமியில சமாதானம், 3வது சொல்றது ஏதோ யார் மேல பிரியம்? சவுண்டா சொல்லணும், பாதி சட்டை சொல்லிட்டீங்க பிரியம். அப்ப பாதி வீச்சு தான் கொடுக்கணும். மனுஷர் மேல் பிரியம். ஏசப்பா அந்த பூமியில வந்து பிறந்தது மனுஷர் மேல, பிதாவாகி கர்த்தருக்கு நம்ம மேல பிரியம் வர அவர் பிறந்தார். நம்ம மேல கடவுளுக்கு நம்ம மேல ஒரு லவ் வர, நம்ம மேல ஒரு பாசம் வர பிறந்தார். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5-6 வாசி கேட்பாங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5-6. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும். இல்லங்க கொஞ்சம் போல்டா வீட்ல என்ன திட்டுவீங்களா? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும். அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் 3 வாக்கியம் வாசிக்கல. நித்தமும் பொல்லாததே என்றும். நித்தமும் பொல்லாததே என்றும். கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி வானத்திலிருந்த தேவதூதர், விழுந்தப்பட்ட தேவதூதர்கள் இந்த பூமியில வந்து பூமியில் இருக்கிற பெண்களோடு தவறான காரியங்கள் செய்த போது ராட்சதர்கள் பிறந்தார்கள் என்றும் இந்த மனுஷ இனத்துக்காக கடவுள் கவலைப்பட்டார் பைபிள்ல போட்டிருக்கு.
இந்த மனுஷன் நம்ம படைச்சு தொலைச்சிட்டோமே, இந்த மனுஷன் எவ்வளவு பண்ணாலும் திருந்த மாட்டானே, இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறானே, அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிறானேன்னு சொல்லி அவன் மேல வெறுப்பு வந்தது. அப்போ ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் மேல வெறுப்பு வந்த போது, தண்ணீரினால இந்த உலகத்தை அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி நோவாவை பேழை உண்டாக்கி அந்த ஜனங்கள் எல்லாம் அழித்தார். வெறும் 8 பேர் மட்டும் தான் காப்பாற்றப்பட்டாங்க. ஆண்டவருடைய வெறுப்பு வந்த போது இந்த பூமியில இருக்க சமாதானம் போயிடுச்சு. ஆண்டவருடைய வெறுப்பு மனுஷன் மேல வந்த போது அங்க அழிவுகள் வந்தது. ஆண்டவர் இந்த மனுஷனை வெறுத்தார். இவன் பண்ணின அக்கிரமங்கள் வெறுக்கப்பட்டது. ஆனால் ஏசப்பா அந்த பூமியில பிறந்த போது எந்த மனுஷனை வெறுத்தாரோ அதே மனுஷன் மேல பிரியம் வந்துருச்சு. ஹalleluya, ஆமென். இந்த வெறுப்பு வந்த போது அழிவு வந்தது. ஏசப்பா பிறந்ததுனால நம்ம மேல பிரியம் வந்ததுனால நமக்கு ஆசீர்வாதம் வந்துரும். ஆமென். வெறுப்பு வந்த போது அங்க சமாதானம் போயிடுச்சு. ஏசப்பா இந்த பூமியில பிறந்ததுனால நம்ம மேல பிரியம் வந்ததுனால நமக்கு நிம்மதி வந்துரும். ஹalleluya. அப்ப ஏசப்பா இந்த பூமியில பிறந்தது நீங்க நான் நல்ல செழிப்பா நல்ல ஆசீர்வாதமா வாழணும்ன்றதுக்காக. அவர் இந்த பூமியில பிறந்தது கடவுளுக்கு நம்ம மேல ஒரு பிரியம் வரணும்ன்றதுக்காக. பல வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திர மாநிலத்துல ஜக்சன் என்கிற ஒரு மனுஷர் வாழ்ந்தார். அவர் கேக் பிசினஸ் பண்றவர். பிசினஸ்ல பெரிய தோல்வி, நிறைய நஷ்டம், கடன்லாம் நிறைய ஆகி கடைக்காரங்க வீட்டாண்ட வந்து திட்டி ரொம்ப அவமானம். ஒரு நாள் அவர் முடிவு பண்ணினார், வீட்டுக்கு எதிரில் இருக்கிற ஒரு காட்டுல போயிட்டு அந்த மரத்துல தூக்கு போட்டு செத்துடலாம் சொல்லி கயிறெல்லாம் எடுத்துட்டு அவர் அழுதுட்டே போனார். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பக்கம் என்னுடைய சடலம் வரும், எல்லாம் ஊரில் என் மனைவி பிள்ளைகள்லாம் அழுவாங்க, என் வாழ்க்கை இப்படி முடிய போதுன்னு சொல்லி கதறிட்டே போயிட்டு இருக்கும் போது ஆண்டோட சத்தம் அவர் காதுல கேட்டு, மகனே நான் உன்னை எனக்காக உருவாக்கினேன், ஆனா நீ பிசினஸ் ஓடிட்டு எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ வாழ்க்கையில இப்படி போயிட்ட, நீ இப்பொழுதும் நீ மனம் திரும்பி நீ என்ன ஏத்துக்குவேனா, உன் வாழ்க்கை எனக்கு ஒப்பு கொடுப்பேனா, நான் உன்னை ஆசீர்வதிக்க வல்லம் விட. நான் சொன்ன ஆண்டவரே இவ்வளவு கடன் இருக்குது, நீ மறுபடியும் தொழிலை செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அதே போல மறுபடியும் அந்த தொழிலை செய்தார். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊழியம் செய்துட்டு தொழிலை செய்ய ஆரம்பித்தார். இன்னைக்கு காணிக்கை வாங்காம ஊழியம் பண்ற ஒரு சிலர் அவரும் ஒருத்தர் ஆந்திராவில் நல்ல கரங்களை தட்டி தேவன் ஹalleluya. அவருடைய கரத்துல எல்லாம் கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனா கர்த்தர் அவரை வச்சிருக்கிறார். காரணம் என்ன? ஆண்டவருக்கு பிரியமான ஆண்டவருடைய பிரியம் நம்ம மேல உண்டாச்சுனா, ஆண்டவருக்கு பிரியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம்னா அவர் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றி நம்ம ஆசீர்வதிக்க வல்லமையுடையவர். 1 யோவான் 3:2 வாசி 3:1-2 வாசி. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த 2 வசனத்துல 2 முறை பிரியமானவனேன்னு வருது. அப்ப ஆண்டவருடைய பிரியமானவனா இந்த காயு விளங்கினா. இந்த காயு முதல் நூற்றாண்டுல, இப்ப நம்ம எத்தனை நூற்றாண்டுல இருக்கிறோம்? எத்தனை நூற்றாண்டு? இந்த நூற்றாண்டா பைபிள் கேட்டதான் தெரியல. சொல்லுங்கள, 20ஆம் நூற்றாண்டா? 21 இல்லையா? 21 21ஆம் நூற்றாண்டுல முதல் நூற்றாண்டு இருக்குல்ல, முதல் 100 வருஷம். அந்த 100 வருஷத்துல கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தார்கள். கிறிஸ்தவங்க நிம்மதியா வாழ முடியாது. இயேசு வேணுமா உயிர் வேணுமான்னு கேட்பாங்க. ஒரு உயிர் வேணும்னா இயேசுவை விட்டுரு, இயேசு வேணும்னா உயிரை விட்டுரு. இப்படிப்பட்ட கொடுமையான சூழ்நிலையில 1 யோவான் 3:5 சொல்லுது, தங்கிட்ட யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு எல்லாரையும் பராமரிக்கிற அளவுக்கு இந்த காயு இருந்தாராம். எப்போ? உயிரெல்லாம் போக வேண்டிய சூழ்நிலையில, உபத்திரவங்கள் நிரம்பின சூழ்நிலையில, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழறவங்க எப்படியாப்பட்ட கொடுமையான சூழ்நிலையில் வசதியான வாழ்க்கை வாழ்வாங்க. ஹalleluya. இந்த காயு அந்த கொடுமையான சூழ்நிலை, இன்னைக்கு நீங்களும் நானும் பணக்காரா இருக்கிறது கூட பெரிய விஷயம் இல்ல. அந்த முதல் நூற்றாண்டுல உபத்திரவம், உயிர் வாழ்ந்தாலே பெரிய விஷயம். ஆனா அப்படியாப்பட்ட சூழ்நிலையில அவர் நல்ல வசதி வாய்ப்போடு இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுலை பத்தி படிக்கிறோம். அவர் வீட்டுக்கெல்லாம் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க கிட்ட காணிக்கை உடனே கொடுத்துடல, காணிக்கை கவரை கொடுத்துடல. நம்ம சர்ச்சை மாதிரி விருப்பம் இருந்தா கூட இல்லைன்னா விடுன்ற கூட இல்ல. அவர் வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவர் ஊழியம் பண்ணாராம். காரணம் கர்த்தர் நம்மள 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவு வைக்கிறவர். ஹalleluya. அந்த நாட்கள்ல நம்ம மத்தவங்க கிட்ட உதவி கேட்கிறவங்களா இருந்திருக்கலாம், மத்தவங்க கையை எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா தேவன் நம்முடைய வாழ்க்கையில பிறப்பார்னா அவர் நம்ம மத்தவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு உயர்த்த அவர் போதுமான தெய்வம். ஹalleluya. ஆமென். இரண்டாவது லூக்கா 2:18 வசனம் வாசிங்க. லூக்கா 2:18. கண்டு அந்த பிள்ளை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மூணு வார்த்தைன்னு சொன்னேன்.
அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இதை யார் சொன்னா தெரியுமா? மேய்ப்பர்கள் போயிட்டு இயேசுப்பா பிறப்பை பத்தி சொல்லும் போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. மேய்ப்பர்கள் சொன்னேன், வழக்கம் போல நம்மள மறந்து போயிட்டு இருக்கோம். இந்த மேய்ப்பர்கள் எல்லாரும் அருவருக்கப்படத்தக்கவர்கள். யாரும் அவங்களை நேசிக்க மாட்டாங்க. கூட போற அண்ணன் தம்பி கூட, அக்கா தங்கச்சி கூட இவங்கள குடும்ப பண்டிகைக்கு ஃபங்க்ஷன் கூட மாட்டாங்க. காரணம், இவங்க செய்யற தொழில் ஆடு மேய்க்கிறதுனால இவங்க மேல எப்பவும் அந்த ஆட்டு நாத்தம் மாட்டு நாத்தம் அடிச்சுட்டே இருக்கும்னு சொல்லி இவங்க எல்லா சமுதாயம் எல்லாம் புறக்கணிச்சு எல்லாம் அப்படிதான் இருக்கும். 48வது அதிகாரம் வாசி பார்த்தா இந்த மேய்ப்பர்கள் கூட யாரும் உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்களாம். நம்ம ஊர்ல இருக்குல்ல, நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாவுக்குள்ள எல்லாம் இருக்கும் தெரியுமா? நம்ம காஞ்சிபுரம் கிராமத்துல ஊழியர் செஞ்சுட்டு இருந்தப்போ ஒரு அம்மா ஊரு காலனில பிரிஞ்சிருக்கும். ஒரு அம்மா எப்போ அந்த காலனில வந்து சாப்பிடவே மாட்டாங்க. நான் நினைச்சுப்பேன், ஏதோ பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது சாட்டர்டே சண்டே நாங்க ஊழியத்துக்கு போவோம். அந்த அம்மா வந்து சாப்பிட மாட்டாங்க. சர்ச்சில் இருக்கிறவங்க சாப்பிட மாட்டாங்க. நான் நினைச்சப்ப சரி ஃபாஸ்டிங்ல இருக்கிறாங்க போல நினைச்சா அப்புறம் தான் தெரியுது அது காலனின்றதுனால சாப்பிட மாட்டோம். அந்த மாதிரி ஒரு கொடுமையான சூழ்நிலையில வந்து ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்கள சமுதாயத்துல யாருமே மதிக்க மாட்டாங்க, கிட்ட சேர்க்க மாட்டாங்க. அவங்க மேல நாத்தடிக்கும். அவங்க செய்யற வேலை கேவலமான வேலை, கிழுத்தரமான வேலைன்னு சொல்லி அவங்க நினைச்சதுனால அவங்களை எல்லாம் புறக்கணிச்சுதான் வச்சிருப்பாங்க. இவங்க வார்த்தைகள் எல்லாராலும் அருவருக்கப்படத்தக்கதாக இருக்கும். ஆனா இங்க பைபிள் சொல்லுது, அவங்க இயேசுவோட பிறப்பை சொன்ன போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்கள நாள் நம்முடைய வார்த்தைக்கு முன்னால மதிப்பு இல்லாம போயிருக்கலாம். நம்ம குடும்பத்துல நம்மளை யாரும் மதிக்காம இருக்கலாம். ஒரு காரியத்தை நம்மளை கலந்து பேசாம இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்களும் நானும் சுமந்து செல்வோம்னா ஆண்டவர் நம்முடைய வார்த்தையில் அருவருப்பால அவர் ஆச்சரியமாய் மாற்ற வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. அவர் நம்ம ஆச்சரியமாய் மாற்ற அவர் வல்லமையுடையவர். ஆக்கில பழனியின் புளியாந்தோப்புல ஒரு பெரிய ரவுடி இருந்தார், பழைய கால வழிப்பறி ரவுடி. அவர் எல்லாரும் அருவருப்பாங்க, எல்லாரும் அவரை பார்த்து அலறுவாங்க. ஒரு ரோட்ல ஒரு பொண்ணு சின்ன குழந்தை போனா கூட அதை அடிச்சு பணத்தை பறிக்கக்கூடியவர். போலீஸ் எல்லாம் பிடிச்சி அவரை உபத்திரவப்படுத்தின போது அவங்க மனைவி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. எல்லாராலும் அருவருக்கப்பட்ட மனுஷன் இன்னைக்கு பெரிய பாஸ்டரா அவருடைய டைம்காக கியூல நிக்கிறாங்க நிறைய பாஸ்டர்ஸ். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்முடைய எல்லா வாழ்க்கையை யார் அருவருக்கப்பட்டவரா இருந்தாரோ அவர் எல்லாம் கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. யோவான் 4வது அதிகாரம் 28-30 நான் வாசிக்கிறேன். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். அப்பொழுது அவர்கள் ஊரில் இருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். 5 கணவரால கைவிடப்பட்ட ஒரு அம்மா, எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டவங்க. இவங்க மதிய வேலையில தண்ணி எடுக்க வராங்க. மதிய வேலையில் யாராவது லேடிஸ் தனியா தண்ணி எடுக்க வருவாங்களா? தண்ணி எடுக்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரமாட்டாங்க. அப்போ இந்த அம்மா தனியா வராங்கன்னா எல்லாரும் இவ கூட நம்ம ஏன் தண்ணி கொடுக்க போனோம், 5% விட்டா இவ கூட நம்ம பொண்ணுங்களை அனுப்பக்கூடாது, நம்ம போக கூடாதுன்னு எல்லாரும் அருவருத்து தள்ளப்பட்டிருந்த அந்த அம்மாவை தேடி ஏசப்பா வந்தாரு. இப்ப அந்த அம்மா போய் ஊருக்குள்ள ஏசப்பா பத்தி சொல்றாங்க. ஊரே அந்த அம்மாவோட வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து ஏசப்பா தேடி வந்தாங்க. காரணம் அந்த அம்மாவோட வார்த்தை இல்ல, அந்த வார்த்தைக்குள்ள இருந்த இயேசு. ஹல்லேலூயா. World can celebrate the reason. World can celebrate the season. இந்த சீசனை உலகம் கொண்டாடலாம். ஆனா அதனுடைய you and me only the giving proclaim the reason. நீங்களும் நானும் தான் இந்த ரீசனை சொல்ல காரணம் வச்சிருக்கிறார். உலகம் இன்னைக்கு என்ன பண்ணும், அந்த பண்டிகைலாம் நல்லா கொண்டாடுறோம். இன்னைக்கு கொண்டாடுற எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பண்டிகைலாம் கொண்டாடுவாங்க. ஆனா அந்த காரணத்தை சொல்ல கர்த்தர் உங்களையும் என்னையும் தான் அவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஈசாயின் அடிமரத்தின் நிழலே, ஒரு 2 லைன் பாட்டு பாடலாம். ஈசாயின் அடிமரத்தின் நிழலே, ஈசாயின் அடிமரத்தின் துளிரே, யூதாவில் செழித்தெழும்பிய கிளையே, ஈசாயின் அடிமரத்தின் துளிரே, யூதாவில் செழித்தெழும்பிய கிளையே, தாவீதின் வம்சமே, தகதின் ஊற்றே, இருளை போக்கும் வெளிச்சமே, பரமபிதாவின் பிரியமே, பிறந்தாரே ரட்சகர் பிறந்தாரே, நமக்காக குமாரனை கொடுத்தாரே, பாவங்களை போக்கிடவே சாபங்களை ரட்சிக்கவே அற்புதரே சுகரே, பாவங்களை போக்கிடவே
43 வசனம் சொல்லுது, பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாது. ஏசப்பா மாதாமா சூசையப்பெல்லாம் என்ன பண்றாங்க, பண்டிகைக்கு போயிட்டு வராங்க. போயிட்டு வரும்போது ஏசப்பா அவங்க கூட இல்ல. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா சொந்தக்காரர்கிட்ட இருப்பாங்க. நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில ஏசப்பா தொலைச்சிருவோம். எங்க கொண்டாட்டத்துல ஒரு ஏழை பெரிய பணக்கார சபையில நல்ல ஆட்டம் பாட்டம் நடந்துட்டு இருந்துச்சான். அங்க ஒரு ஏழை ரொம்ப அழுக்கா ட்ரெஸ் எல்லாம் போட்டு உள்ள போகும்போது அங்க இருக்கிற தடுத்தாங்க, நீ எல்லாம் வரக்கூடாது. அப்போ அங்க வாசல்ல நின்று அழுதாராம், ஏசப்பா என்ன சர்ச்சுக்குள்ள உள்ள சேர்க்க மாட்டாங்களே. நம்ம ஏசப்பா சொன்னாராம், அவனுக்கு எண்ணெய் உள்ள சேர்க்கறது இல்லப்பா அப்படின்னா. நிறைய நேரம் கொண்டாட்டம்லாம் இருக்கும், ஆனா அது ஏசப்பா இருக்கிறாரா? கிறிஸ்துமஸ் இன்னைக்கு நிறைய இப்பதான் நாங்க ஏஜென்ட் நானே ஒய்ஃப் நான் பார்த்துருந்தோம். கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாதுன்னு ஒருத்தர் பசங்க பண்ணிட்டு இருக்கிறார். கிறிஸ்துமஸ்னா என்ன அர்த்தம்? கிரைஸ்ட் பிளஸ் மஸ். கிரைஸ்ட்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மஸ்னா செலிப்ரேஷன் கொண்டாட்டம். நீங்களும் நானும் we are not celebrating that bloody date. அந்த டேட் நம்ம கொண்டாடவே இல்லை. ஆகஸ்ட் 25 இருக்கட்டும் 35 சாரி டிசம்பர் 25 இருக்கட்டும் 35 இருக்கட்டும் பிரச்சனை இல்லை. we are celebrating God, we are celebrating கிரைஸ்ட். நம்ம யாரை கொண்டாடுறோம்? டேட்டை கொண்டாடுறோமா? அது எந்த டேட்டா எடுத்து போட்டோம், நம்ம ஆண்டவரை கொண்டாடுறோம். ஹல்லேலூயா. அந்த நம்ம கொண்டாடத்துல ஏசப்பா வாழ்க்கையில காண போயிடக்கூடாது. உலகத்திலேயே கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் பிராண்டி அதிகமா சேல் ஆகும். உலகத்திலேயே அதிகமா பிராண்டி எப்ப சேல் ஆகும்? கிறிஸ்துமஸ் தான் சேல் ஆகும். யாருடைய பிறந்தநாள்? ஏசப்பாவோட பிறந்தநாள். பிராண்டிய நீ பாட்டில ஊத்தி வச்சா கண்ணுல கூட பார்க்காதுன்னு எழுதி வச்சார்ல ஏசப்பா, அவருடைய பிறந்தநாள் பிராண்டியோட கொண்டாடுறோம். அப்போ நம்ம செலிப்ரேஷன், நல்ல கேக் வெட்டணும், நல்ல கலகலா சொல்லணும், முறுக்கு சொல்லணும், இதெல்லாம் பண்ணணும். ஆனா அதுல ஏசப்பா காணாம போயிடக்கூடாது. ஏசப்பா தான் மெயின். ஹல்லேலூயா. மாதமாவும் இந்த சூசைய போறோம், ஏசப்பா கூட தான் பண்டிகை போயிட்டு வராங்க. ஆனா அந்த கொண்டாட்டம் என்ன பண்ணிடுச்சு? ஏசப்பா கூட இல்லன்றதே மறந்து வச்சிருச்சு. அப்ப நீங்களும் நானும் ஏசப்பாவோட பண்டிகையை கொண்டாடுறது தான் நல்லது. கடைசி ஒரே ஒரு வசனத்தை வாசி நான் முடிச்சிடுறேன். சகரியா 3:5-8. அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள். உனக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமா இருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய தாசனை நான் வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஒருத்தருடைய Dress ரொம்ப அழுக்கா இருக்குன்னு படிக்கிறோம். யார் தெரியுமா? அவரு பிரதான ஆசாரியர், பெரிய பாஸ்டர். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவோமே பெரிய பாஸ்டர். யாத்திராகமும் 28வது அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா இந்த பெரிய பாஸ்டர் நீங்களும் நானும் வராம சர்ச்சுக்குள்ள ஈஸியா வந்துட முடியாது. அந்த பெரிய பாஸ்டர் சர்ச்சுக்குள்ள போனோம்னா அவரோட Dressல 12 வகையான காரியங்கள் கண்டிப்பா இருக்கணும். அந்த 12 வகையான காரியங்களை தலையில உள்ளா போட்டுருக்கணும், அதுக்கு மேல ஒரு பட்டை இருக்கணும், அவரோட Dress இப்படி இருக்கணும், மேல அங்கி போட்டுருக்கணும், நடுவுல கயிறு கட்டணும். இல்ல இப்ப ஃபாதர்ஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா? ஒரு காலம் அந்த ஃபாதர்ஸ் அந்த Dress எல்லாம் பார்த்தா ரொம்ப மரியாதையா இருக்கும். அது அவங்க மட்டும் தான் போட்டிருப்பாங்க. நல்லா இன்னைக்கு கண்டவெல்லாம் பிஷப்னு சொல்லி எல்லாம் போட்டுறான். அந்த Dressக்கு இந்த மரியாதையே போயிடுச்சு. எவனும் பார்த்தா பிஷப்ன்றான், பெருசா சிலுவையை போட்டுட்டு அப்படின்றாங்க. ஆனா பைபிள்ல அந்த Dress அப்படிலாம் இருந்தா தான் சர்ச்சுக்குள்ள போக முடியும். அந்த 12 காரியங்கள் ஒண்ணு மிஸ் ஆனா கூட அந்த பாஸ்டர் என்ன பண்ணக்கூடாது? சர்ச்சுக்குள்ள போக கூடாது. அப்படியாப்பட்ட பாஸ்டருடைய Dress பைபிள் சொல்றது இங்க அழுக்கடைஞ்சிருக்குதான். அழுக்கடைஞ்சி போயிருக்குது. அவருடைய அக்கிரமங்கள், ஜனத்தினுடைய அக்கிரமம் அவருக்கு இருந்த Dress அழுக்காக்கிடுச்சு. இன்னைக்கு நீங்களும் நான் ஆண்டவர்கிட்ட போக முடியாதபடி பலவிதமான அழுக்குகள் இருக்கலாம், பலவிதமான சோம்பல்தனங்கள் இருக்கலாம். சரியா ஜெபம் பண்ணாதது, சரியா வேதம் வாசிக்காதது, ஊழியம் பண்ணாதது, சபைக்கு தொடர்ந்து வராதது, இவைகள் எல்லாம் நம்முடைய உடைகளை அழுக்குப்படுத்தி இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் மாற்றதா 8வது வசனம் சொல்லுது, கிளை எண்ணப்பட்ட ஏசப்பா பிறந்த போது அவருக்கு புதிய வஸ்திரத்தை கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பிறந்ததற்காக உங்களுக்கு எனக்கும் அந்த ஆண்டவருடைய சமூகத்துல போய் நிற்கக்கூடிய அளவுக்கு நல்ல சுத்தமான உடைகளை கொடுக்க அவருக்கு பூமிக்கு வந்தான். பைபிள படிக்கணும். லூக்கா 15:22 வாசிக்கிறேன். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். ஒரு அப்பா கிட்ட சொத்தை பிரிச்சு பையன் போயிட்டான். அவன் போகும்போது எப்படி போயிருப்பான்? நல்லா இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் Dress. காஸ்ட்லியஸ்ட் Dress எங்க விற்பாங்க? குளோபஸ். காஸ்ட்லியா இருக்கிறதுலே ஊர்லயே இருக்கிற காஸ்ட்லியான Dress போட்டு போயிருப்பாரு. இருக்கிறதுலே பெரிய சென்ட், பெரிய பர்ஃபியூம், ஆக்ஸோ வாட் எவர், வேற என்ன ஆக்ஸ், வேற என்ன ஃபாக், வேற ஏதாவது காஸ்ட்லியா சொல்லுங்க. காஸ்ட்லியான சென்டரை போட்டிருப்பாரா தலைவர்? அப்பா கிட்ட சொத்தை வாங்கிட்டு போகும்போது காஸ்ட்லியான Dress போட்டிருப்பாரு, நல்ல பெரிய சென்ட் வச்சுட்டு போயிருப்பாரு. போயிட்டு தலைவர் இருக்கிற காசு எல்லாம் பல விதமான தப்பான காரியங்களுக்கு, பிராண்டு, சிகரெட், அது இது எல்லாத்தையும் அடிச்சுட்டாரு. அடிச்சுட்டு அடுத்த வர சாப்பாடுக்கு வழி இல்லாம
வண்டி மேய்க்க போயிட்டாரு. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்போ ட்ரெஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப அப்பா கிட்ட இருந்து போகும்போது இந்த காஸ்ட்லி ட்ரெஸ் இருக்குமா? சட்டி பிடிக்கிற துணி மாதிரி தான் இருக்கும் ட்ரெஸ், அப்படிதானே? அவர் மேல சென்ட் இருக்குமா? அந்த பன்னியோட அசுத்தங்கள் தான் நிரம்பி இருக்கும். ஆனா ஒரு நாள் அவருக்கு தெளிவு வந்து, எங்க அப்பா கிட்ட நான் பையனா இல்ல வேலைக்காரனா நான் போறேன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட வந்த போது பைபிள் சொல்லுது, அவங்க அப்பா ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டு அவனுக்கு புது வஸ்திரங்களை கொடுத்தாராம். ஹல்லேலூயா! ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்க முடியாத அளவுக்கு நீங்களும் நான் நம்முடைய வாழ்க்கை அழுக்கறைந்து போட்டிருக்கலாம். ஆனா மறுபடியும் அந்த தகப்பனாக இயேசு கிட்ட நீங்களும் நானும் வரும்போது அவர் நமக்கு புது உடைகளை கொடுக்க அவர் வல்லமையுடையவர். ஹல்லேலூயா! அதற்காக தான் இயேசுப்பா பிறந்தார். கண்ணை மூடி ஜெபம் பண்ணு, எல்லாம் கண்ணை மூடி. ஹல்லேலூயா! Thank you மாஸ்டர். 4 காரியங்களை பார்த்தோம். ஹல்லேலூயா! நம்ம மேல பிரியம், கர்த்தர் கடவுளுக்கு நம்ம மேல அன்பு உண்டாக, பிரியம் உண்டாக இயேசுப்பா பிறந்தார். ஜீசஸ். ஹல்லேலூயா! நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிக்க, நம்முடைய வார்த்தைகள் ஆச்சரியம் கொடுக்க அவர் வந்தார். நம்ம பண்டிகையில இயேசுப்பா அந்த மாகாமாவும் யோசிப்போம் இயேசுப்பா தவற விட்டது போல நம்முடைய கொண்டாட்டங்களை இயேசுப்பா தவற விட்டுறக்கூடாது. 3வது நமக்கு ஆசாரிய ஊழியம், ஆசாரிய அந்த உடைகளை கொடுக்க, நம்ம அழுக்கடைந்து போட்ட நம்முடைய வாழ்க்கை வஸ்திரத்தை, வாழ்க்கை துணிய மறுபடியும் நமக்கு நல்ல புது துணிகளை கொடுக்க, கர்த்தர் முன்பாக நிற்க தகுதி உள்ளவனாக மாற்ற அவர் வந்த. எல்லாம் கண்ணில் மூடி அன்பு நல்ல தகப்பனே, அப்ப அந்த வேலையில சுவாமி எங்க வாழ்க்கையில ராஜா நீர் கொடுத்த வாழ்க்கையை நாங்க அசுத்தம் அடைய செஞ்சிருக்கலாம் ராஜா. ஆண்டவரே, அப்ப எங்களை ஒரு விஷயம் மன்னித்து எங்களை புது வஸ்திரங்களை, புது துணிகளை, எங்களை தகுதி உங்க முன்னாடி நிற்க தகுதியான உடைகளை கொடுக்க ஆண்டவரே நீர் இந்த பூமிக்கு வந்தீர் ராஜா. ஆண்டவர் உங்களுடைய பிரியம் உண்டான போது ஆண்டவர் செல்வ செழிப்புகள் வந்தது நாங்க படிக்கிறோமே சுவாமி. ஆண்டவர் உங்களுடைய பிரியங்கள் மேல் உண்டாகட்டும். ஆண்டவர் நீர் அதற்காக தான் பூமியில வந்திருக்கிற ஒவ்வொரு நீர் ஆசீர்வதியும் ராஜா. ஆண்டவருடைய பிரியம் வந்த போது எங்க வாழ்க்கையில நிம்மதி வரும். உங்களுடைய பிரியங்கள் மேல வந்துச்சுன்னா எங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். கடந்த நாட்களில் இருந்த குறைவுகள், பிரச்சனைகள் எல்லாம் மாறி ஆண்டவரை இப்ப இந்த வருடம் ஆண்டவர் முடிவதற்குள்ளாக அற்புதங்களை செய்ய அப்பா நீர் வல்லமையுடையவர். பிரிந்த குடும்பங்களை சேர்க்க நீர் வல்லமையுடையவர். பிரிந்து போயிருக்கிற மனைவியை கொண்டு வர வல்லமையுடையவர். பிரிந்து போயிருக்கிற கணவரை கொண்டு வர நீர் வல்லமையுடையவர் ராஜா. யாருக்கிற ஒவ்வொரு தாங்கி நடத்தட்டும். நாங்கள் ஒருத்தரும் கர்த்தாவே கஷ்டத்தோடு இருக்கிறது விரும்பாத தெய்வம். நீர் ஒவ்வொரு ஆசீர்வாதம் பலப்படுத்தும். சகல துதிகளை மகிமையாவையும் கர்த்தாதி கர்த்தருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.